அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பத்தி அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது காங்கிரஸ். தொகுதி பங்கீடு எப்படி இருக்கும் என்ற தலைப்புல தான் பேச இருக்கிறோம். திமுகவுக்கு எத்தனை இடங்கள், கூட்டணிக்கு எத்தனை இடங்கள் என்ற தலைப்புல விவாதிக்க இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு இதயா பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு இதயா, 2 சவால் திமுகவுக்கு. ஒன்று, திமுக அதிக இடங்களில் போட்டி போடுவதை உறுதி செய்யணும். இரண்டாவது, கூட்டணி கட்சிகள் திருப்திப்படுத்துற மாதிரி ஒதுக்கீடுகள் இருக்கணும். எப்படி திமுக இதை சமாளிக்க போகுது? ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய இதை தாண்டியாச்சு, ஒரு கிணற. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கிணறுகள் தான். ஏன்னா ஆல்ரெடி இன்னும் 2 முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏற்கனவே முஸ்லீம் லீக் 3லேருந்து 2 கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அது வந்து அவங்க இரட்டை இலக்கத்தில் கேட்போன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணி போனாங்க. ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி ஏற்கனவே புது கட்சிகள்லாம் வருது, அதனால் நீங்கள் குறைச்சி தான், நாங்கள் குறைச்சிக்கிறோம், நீங்களும் குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த இதை ஆரம்பிச்சு. இல்லை, இப்போ பின்னாடி காத்திருப்பவர்களும் இரட்டை இலக்கத்திற்காக தானே எல்லாரும் காத்திருக்காங்க. இரட்டை இலக்கத்துக்கு தான் எல்லாருமே காத்திருக்காங்க. ஆனால் அது வந்து இரட்டை இலக்கம் வரைக்கும் வராது. அதனால தான் வந்து இன்னும் நீங்கள் தேமுதிகவே வெளியே சொல்லாமல் இருக்காங்க. அது சொன்னோம்னா இன்னும் அது கொஞ்சம் ஃப்ளாரப் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்காங்க. உங்களுக்கு இப்போ போன தடவை வந்து 173 + 15 188 டிஎம்கே கண்டெஸ்ட் பண்ணிச்சு. ஸோ இப்போ இந்த தடவை அதை விட கொஞ்சம் குறைச்சிக்க அவங்க ரெடியாக இருக்காங்க. அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க பேச்சுவார்த்தையே மற்ற கட்சிகள்கிட்ட. நாங்கள் இப்படி 188 சீட்டில் போட்டுவிட்டோம், 173 + 15 திமுக சின்னங்களில், இப்போ அதை குறைச்சிக்கிறோம் அப்படின்ற இது வருது. இப்போ கடந்த முறை வந்து மதிமுக வந்து 6 சீட்டு வந்து உதயசூரியனில் போட்டிடுச்சு. பட் இந்த முறை வந்து வைகோவோ இல்லை துரை வைகோவோ அதை வந்து வேறு சின்னங்களில் நம்ம தனி சின்னம் கேட்டு நிற்போம். ஏன்னா அவர் தீப்பெட்டியில் நின்று இருக்கேன் பார்லிமெண்ட்லேயே. ஆமாம். அதனால் இந்த முறை நம்ம தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்புன்னா அப்போ அதை இன்னும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நான் அந்த சின்னத்தில் நின்னீங்கன்னா நாங்கள் இவ்வளோ தான் தர முடியும், எங்கள் சின்னத்தில்னா ஒரு சீட்டு கூடுதலாக தரோம்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்த 6ஐ விட மற்ற எல்லாருக்கும் குறைக்க, விடுதலை சிறுத்தைகளை தவிர மீதி எல்லாருக்கும் குறைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பேசப்படுது. அப்படி தான் பேச்சு ஆரம்பமாக இருக்கிறதா தகவல் இருக்குது. விசிகா தவிர மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் எண்ணிக்கை குறைக்கப்படுற மாதிரி தான் பேச்சு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது 2 சீட்டுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் 2 கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்குன்னா அதை 4ன்னு பேசி அதை 5ல் முடிக்கலாம், அதை 4லேயும் கூட முடிக்கலாம். அதற்கேற்ற மாதிரியான, ஏன்னா அவங்க 6 வாங்கி 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் இதை வந்து நம்ம மாணிக் தாக்கூர் இது வேற மாதிரி வச்சார். நீங்கள் எவ்வளோ நின்னீங்க, எவ்வளோ ஜெயிச்சிங்க அப்படிலாம் அதை சேலஞ்சு பண்ணார். அந்த மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்படும். ஆனால் இப்போ என்னென்னா, நீங்கள் கூட்டணி வந்து மேலும் பலப்படுத்தியிருக்காங்க, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. வின்னபிலிட்டி கூட, வெற்றி வாய்ப்பு கூட கண்டிப்பாக கூட. நீங்கள் ஏற்கனவே இருந்ததை விட, நீங்கள் கடந்த இதை தேர்தலில் இருந்ததை விட இந்த வர வந்து மக்கள் நீதி மையம் கூட வந்திருக்கு, இப்போ எஸ்டிபிஐ இருக்குது, இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் தேமுதிக உள்ள வந்திருக்கு, ஓபிஎஸ் இணைஞ்சிருக்காரு, அது மாதிரி இருக்காரு. இன்னும் சின்ன சின்ன நீங்கள் தனியாக நின்ன தனியரசு, தமிமுன் அன்சாரி, இப்படி நிறைய சின்ன சின்ன கருணாசு, இப்படி எல்லாத்தையும் ஒரு சின்ன பார்ட்டி கூட விடாமல் வந்து ராஜ் கவுண்டர் நடத்துகிற அருந்ததியர் இயக்கங்கள் தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. புதுசாகவே ஏற்கனவே இருந்தது போக புதுசாகவே நிறைய பேர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு பலத்தை ஏறக்குறைய 21 கட்சிகள்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் எப்பா 2 ரெட்டை இலக்கம், 21 10 இருந்தால் ரெட்டை இலக்கன்றீங்க, நாங்கள் 20க்கு மேலே கூட்டணியாக வச்சுருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ குறைச்சி பேசணுமோ பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு தான் இருக்கும். வின்னபிலிட்டி கூட இருக்கும். நீங்கள் 4 கொடுத்தாலும் 4 ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சான்ஸ் வரும்போது அதை மற்ற கட்சிகளுக்கும் அது தெரியும். கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை குறைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கா? வின்னபிலிட்டி கூடன்றனால குறைச்சி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ வந்து அதற்காக வந்து இப்போ திமுக நிச்சயம் 140 150க்குலாம் வராது. எவ்வளோ யோசிக்கிறாங்க திமுக? உதயசூரியன் சின்னத்தில் போட்டி, உதயசூரியன் சின்னத்தில் 170க்கு மேலே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவங்க தனித்து போட்டிட்டாலும் கூட ஒரு 165 குறைஞ்சி அவங்க வருவாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு 40 சீட் அவங்க இழந்திருக்காங்க நின்ன இடத்துல. அது மாதிரி ஒன்று வந்து திரும்ப வந்து தங்களுடைய மெஜாரிட்டி, தனித்த மெஜாரிட்டி கிடைக்காமல் போய்விட்டால் அப்படின்றது ஒன்று இருக்குது. அரசு அமைக்க முடியாமல் போய்விட்டால்ன்ற சிக்கல் இருக்குது. அப்புறம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் திரும்ப பின்னாடி வரும். ஸோ முதல்ல வந்து நம்ம ஒரு வெற்றியை உறுதி செய்வதற்கு ஒரு பலமான கூட்டணி தேவை. அதே நேரத்தில் தங்களுடைய தனித்த மெஜாரிட்டிக்கான இடத்துல நிச்சயமா அதுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. அவங்க கூட்டணி கட்சிகளை நம்பாம தனித்த பெரும்பான்மை அப்படி சொல்லலாம். ஆமா, அதுதான் சொல்றேன். தனித்த பெரும்பான்மை, தங்களுடைய கட்சிக்கு மட்டும் தனித்த பெரும்பான்மை, திரும்ப யாரையும் சேர்த்துக்கிட்டு நீங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிற நிலைமை இல்லாமல்
ஒரு தனித்த மெஜாரிட்டியில் வரணும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் தேர்தலுக்கு பின்பு திமுக ஆட்சி தொடரணும் அப்படின்ற எண்ணிக்கையை உறுதிப்படுத்தணும். எண்ணிக்கையை உறுதிப்படுத்துறதுக்கான சீட்டுகளை கண்டிப்பாக அவங்க போடுவாங்க. அது 170க்கு மேலே தான் அந்த கூட்டணியோட சேர்ந்து இருக்கும். போன தடவை 188 இருக்கு, இந்த தடவை அதனால 170 கீழே போயிடாது. 188லேருந்து ஒரு 170க்கு வரலாம். அந்த இழப்புக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா இப்போ நிறையா கட்சிகள் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. சில அன்எக்ஸ்பெக்டட் சில சீட்ஸை சில ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதிகமாகலாம், அந்த மாதிரி இப்போ காங்கிரஸ்க்கு 3 கூட போயிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மற்ற கட்சிகள்கிட்ட அதை நெருக்கடி கொடுத்து இங்கே விட்டதை அங்கே சரி பண்ண பார்ப்பாங்க. தேமுதிகவுக்கு எதிர்பார்க்கிறத விட கூடுதல் எண்ணிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த எண்ணிக்கையை வெளியே சொல்லாம இருக்காங்கன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கு, தோற்றம் இருக்கு. சரி, அது ஒருவேளை அது தெரிஞ்சிச்சுன்னா மற்றவங்க அதே மாதிரி டிமாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால அது வெளியே சொல்லாம இருக்காங்க. ஓகே, திரு சாமிநாதன், யார் கை ஓங்கி இருக்கும் தொகுதி பங்கீட்டில்? திமுக கொடுக்கறத வாங்க இருக்கிற இடத்துல கூட்டணி கட்சிகள் இருப்பாங்களா, இல்ல கூட்டணி கட்சிகள் திருப்திப்படுத்துற எண்ணிக்கையை கொடுக்கிற இடத்துல திமுக இந்த முறை இருக்குமா? கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டிய நெருக்கடியும் திமுகவுக்கு இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் போய்விட்டால் அந்த கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டா வெற்றி வாய்ப்பு இருக்கு. அப்ப வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிறப்ப 4 சீட் வாங்கி 4 பேரும் ஜெயிக்கிறதுக்கு 6 கிடைச்சா சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க கட்சியை. சோ கொஞ்சம் அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வலியுறுத்தலா தான் இருக்கும். இல்ல 2 லட்டு கிடைக்காதுல்ல சாமிநாதன்? கண்டிப்பா சார், 2 லட்டுக்கு ஆசைப்படலாம், 2 லட்டு கிடைக்காது இல்ல, ஏதாவது ஒரு லட்டு தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா அந்த கட்சிகள் கடைசி தருணம் வரையும் அழுத்தம் கொடுக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் ஒரு வகையான அழுத்தம் கொடுத்து ஒரு 28க்கு நகர்த்திட்டாங்கல்ல சார். நீங்க இப்ப முதல் முறையாக அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பேசுறப்ப 3லிருந்து 2 ஆக்கப்பட்டது. அந்த 3லிருந்து 2 ஆக்கப்பட்டப்ப நீங்க 3லுமே தோல்வி என்று இருக்கிற இடத்துல இருந்து 2 வாங்கிட்டு வராங்க. பட் எல்லா கட்சிகளையும் இப்படி அடக்க முடியுமா? கடந்த முறை 174 தொகுதிகள்ல நேரடியா உதயசூரியன் போட்டிட்டாங்க. இந்த முறை உதயசூரியன் சின்னத்துல பல பேர் நின்னாலும் கூட அந்த எண்ணிக்கையில் தான் போட்டியிட வைக்க முடியும் அப்படின்னு பாக்குறேன். ஒரு 160 தொகுதிகள் வரையும் தான் உதயசூரியன் நேரடியாக போட்டியிட முடியும் அப்படின்னு தோணுது. நீங்க மதிமுக போன்ற கட்சிகள்லாம் கடந்த தேர்தலில் 6, இந்த முறை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல, மாற்று இல்ல என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீண்ட கால தோழமையில இருக்கும் அப்படிங்கிற முறையில கொஞ்சம் வலியுறுத்தக்கூடிய இடத்துலயும் இருப்பாங்க. இல்ல கடந்த முறை 6 உதயசூரியன் சின்னம், இந்த முறை இவங்க தனி சின்னத்துல போட்டியிடணும்ல விரும்புறாங்க. ஆமா, தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் விரும்புறாங்க. நீங்க தனி சின்னத்துல போட்டியிடுறதை மட்டுமே காரணமா காட்டி தொகுதிகளை குறைக்க முடியும். சில இடங்கள்ல நீங்க தனி சின்னம் கேக்குறீங்க, அதனால அது ஒரு ரிஸ்கா இருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, நாங்க தீப்பெட்டி சின்னத்துல ஜெயிச்சிருக்கோமே, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கோமேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பும் இருக்குல்ல சார். அப்ப அந்த கட்சிகள் அழுத்தம் கொடுப்பாங்க, அது வலியுறுத்தலாதான் இருக்கும், பட் வற்புறுத்தலாக இருக்காது. ஆனா திமுகவுக்கு இதுக்குள்ள நிறைய சவால்கள் இருக்கு. நீங்க காங்கிரஸ ஒரு 20 தொகுதிகள்ல அடக்கணும் அப்படின்னு நினைத்துதான் அவர்கள் காங்கிரஸ் இவ்வளவு ஆட்டமாடும். ஒரு 25 தொகுதிகள் கடந்த முறை ஒதுக்கப்பட்டது. பழைய வரலாறு அவர்களுக்கு 63 இருந்தது 11ல, அடுத்ததாக 41 மாறுது. எங்க இந்த முறை 20 25 ஆகிவிடுமோ என்கிற ஒரு அச்சமும் பதட்டமும் காங்கிரஸ் கிட்ட இயல்பாக இருந்தது. சோ அவங்க அப்ப ஒருவேளை நம்ம எதிர்த்து இவ்வளவு பேசியிருந்தாதான் காங்கிரஸ் மாதிரி கூட வாங்க முடியுமா? இவ்வளவு தோழமை உணர்வோடு இருக்கோம். நீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு 8 சீட்டு அல்லது அதிகபட்சம் அவர்கள் 10 12 வரையும் கேட்கலாம், 8க்குள்ள அடக்க முடியும். இங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் 6 தொகுதிகள் என்பதுதான் கடந்த முறையே கொடுத்தது. அதற்கு குறைத்து எப்படி அவர்கள் கம்யூனிஸ்டுகளை அடக்க முடியும் தெரியல. கிட்டத்தட்ட அது போன்ற பல சவால்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்க தேமுதிக போன்ற கட்சிகளை உள்ள கொண்டு வந்தது காங்கிரஸ் வெளியே சென்று விட்டால் சமாளிப்பதற்காக கொண்டு வந்தது. பட் அப்படி சமாளிப்பதற்காக வந்த கட்சிகளுக்கு இன்னைக்கு கூடுதல் தொகுதிகளை கொடுத்துட்டு நீண்ட கால தோழமையில் இருக்கிற கட்சிகளுக்கு கொஞ்சம் குறைவான தொகுதிகள் கொடுத்தா அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு மனக்கசப்பு வரலாம். சோ இதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப சவாலாக மாறும் இந்த முறை. நீங்க கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குறதுங்கிறது நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து இந்த 3 தொகுதிகள் கூடுதல்ங்கிறது விசிகா போன்ற கட்சிகள் கேட்கறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம். கிடைக்கிற தொகுதிகள் எல்லாம் கட்டாயம் வெற்றி கிடைச்சிருங்கிறதுனாலயே அதிக எண்ணிக்கையில கூட்டணி கட்சிகள் தொகுதியை பெறுவதற்கு முனைப்பு காட்ட முடியும்ன்றீங்க இந்த முறை? நிச்சயமா சார், நீங்க எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி என்று நினைத்துக் கொண்டு எப்படி தங்களை சுருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ, வெற்றி வாய்ப்பு இருக்கிற பொழுது நம்மள கொஞ்சம் விரிச்சுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குள்ள அந்த கட்சிகளுக்கு. நீங்க அந்த இதுவும் கூட்டணி கட்சிகளாக பார்ப்பாங்கல்ல. இன்னொன்று இதுல ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. நீங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு 21 கட்சி கூட்டணி. நீங்க இன்னும் ஒதுக்கப்பட வேண்டிய மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் 4 கட்சிகள் இருக்காங்க சார். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கா இருக்கலாம், நீங்க மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கலாம், தமிமுன் அன்சாரி அவர்களுடைய கட்சியா இருக்கலாம், SDPA கட்சியா இருக்கலாம். அப்ப திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அப்ப இஸ்லாமிய அமைப்புகளே 4 பேர் இருக்காங்க. இதுல இவர்களுக்கான இஸ்லாமியர்கள் வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் போயிடும். அப்ப அந்த தொகுதிகளே திமுகவுக்கு எளிதில் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் தானே. மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புங்கிறதுல. சோ இந்த கட்சிகள் எல்லாமே ஒரு தொகுதிகள் வாங்குறதுங்கிறதுமே கிட்டத்தட்ட திமுக கூட்டணியோட 160 தொகுதி தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா
நான்கில் ஒரு பங்கு மட்டும்தான் தோல்வி அடைய முடியும். கிட்டத்தட்ட 4/3 பங்கு தொகுதிகளில் ஜெயிச்சாதான் தனிப்பெரும்பான்மை. நீங்க இத்தனை கட்சிகளை கூட்டணியில் சேர்த்திருக்கிறது ஒரு நெருடலாக இருக்கும். அவர்களை எந்த அளவுக்கு திமுக கட்டுப்படுத்துகிறதோ குறைவான எண்ணிக்கையில, அதுதான் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்க அலையன்ஸ் பெருசா இருக்கு, வெற்றி வாய்ப்பு ஈஸியா இருக்குங்கிறதுனால மற்ற கட்சி, நீங்க தேமுதிக, நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி அவர்களுக்கு 10 ஆண்டு கனவு, 1-2 இல்ல 10 ஆண்டு கனவு, அவர்களே 10 சீட்டுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்களே. 2021 அந்த கட்சியினுடைய ஓட்டு அளவு என்பது 0.5%, 0.43. 2024 அதிமுகவோட சேரும்போது தான் 2% தாண்டுறாங்க. பட் அந்த கட்சிக்கு நீங்க 10 சீட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நீண்டகால தோழமை கட்சிகள் இன்னைக்கு இது மட்டும் இல்ல சார், ஓபிஎஸ் தரப்புல இருந்து ஒரு 4 பேர் வந்து உள்ள இணைந்திருக்காங்க. அப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இங்க திமுக கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடணும். போட்டியிடுகிற பட்சத்துலதான் 4/1 பங்கு மட்டுமே தோல்வி அடைந்தால்தான் தனிப்பெரும்பான்மை வரும். இத்தனை கட்சிகள் சேர்ந்திருப்பது அவர்களுக்கான ஒரு அழுத்தமாகவும் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே ரவீந்திரன், இந்த சிக்கலை திமுக எப்படி எதிர்கொள்ளும்? ஏன்னா கிடைக்கக்கூடிய அத்தனை இடங்களும் வெற்றி வாய்ப்பிற்கான இடங்கள்னா கூடுதல் இடங்களை பெற்றுக்கொள்ளதான் கூட்டணி கட்சிகள் முனைப்பு காட்டுவார்கள். இப்போ அவங்க தன்னளவில் உள்ள சீட்டையும் குறைச்சு போட்டியிட முடியாது அப்படின்னா சமரச புள்ளியை நோக்கி அனைத்து கூட்டணி கட்சிகளையும் நகர்த்திட முடியுமா திமுகனால? கண்டிப்பாக முடியும். யாருக்கும் ஆப்ஷன் இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு ஆப்ஷன் இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்க ஐடியாலஜிக்கலும் அதில் கமிட் பண்ணிட்டாங்க. பாஜக எதிர்ப்புங்களை நாங்கள் அனுப்புங்கிறத காங்கிரஸ்காரங்க பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் காங்கிரஸ்காரங்க மட்டும் மாதிரி இல்லை, நாங்கள் தெளிவாக அந்த கூட்டணியில் உறுதியாக இருப்போங்கிறத அந்த கட்சிகளும் கமிட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இல்லைங்கும் போதும் கட்சிகள் கமிட் பண்ணி முடித்த பிறகு இப்போ மதிமுக எடுத்துட்டிங்கன்னா கழிஞ்ச முறை 6 சீட்டு, இப்போ 4 ஜெயித்திருக்காங்க. தனி சின்னத்தில் 4 சீட்டு அவங்களுக்குங்கிறதான் அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி 2 கம்யூனிஸ்டுகளும் 6க்கு 4 தான் ஜெயித்தாங்க. அப்போ 4க்குள்ள அவங்கள கன்ஃபைன் பண்ணதுக்கு தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ள எந்த மாதிரி பிரச்சனை வரும்னா 4 5ங்கிறதுல தான் பிரச்சனை வரும். 6லேருந்து 1 குறைஞ்சிருவாங்கங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு மக்களவையில் வெற்றி பெற்றாலும் சட்டமன்றத்தில் 3ஐயும் தோத்ததுனால அவங்கள 2ங்கிற லெவலில் கன்ஃபைன் பண்ணுறாங்க. இல்லை, அவங்க மற்ற கட்சிகளும் தானம் பண்ணணும்னு வேற சொன்னாங்க. எஸ், அது இவங்க சார்பாட்டு அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதனால முஸ்லீம் லீக்குக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் லீக் ப்ரிஃபர் பண்ணி கேட்கக்கூடிய 2 தொகுதியும் உங்கள் சாய்ஸுக்கு, 2ம் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி நீங்கள் 21 நிலம வந்துடக்கூடாது, எல்லாமே நீங்கள் ஆய்வு பண்ணி சரியாக வாங்க, நீங்கள் கேட்குற 2 தொகுதியும் தாரன்னு அந்த 3க்கு பதிலாக 2 கொடுக்கும்போது வின்னபிலிட்டி உள்ள தொகுதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்து அவங்க உதயசூரியன் சின்னமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பெரும்பாலான கட்சிகள் வந்து உதயசூரியனை அக்செப்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. உதயசூரியனை அக்செப்ட் பண்ணாத கட்சிகளை பொறுத்தவரையில் 6ங்கிறது 4 குறைக்க பார்ப்பாங்க, வின்னிங் சீட்டை மட்டும் கொடுப்பாங்க. 5 4ங்கிறதுல ஒரு விவாதம் இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து காங்கிரஸ் மாதிரி ஒரு பவர் உள்ள கட்சி தான். காங்கிரஸ் எப்படி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு கேட்டலிஸ்ட் ஆட்டு 4.3 விழுக்காடு வாக்கெடுத்தாங்களோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து வட தமிழகத்தில் அவங்களுக்கு வந்து எல்லாரும் ஆதரவு இருந்தாலும் கூட வாக்கு வங்கின்னு பார்த்தா வட தமிழகத்தில் உள்ள அட்டவணை பிரிவு சமூகம் தான் வாக்கு வங்கி. அந்த பகுதிகளில் அவங்களுக்குள்ள வாக்கு வங்கி அடர்த்தியாக இருக்குது. கேட்டலிஸ்டாக வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. 2019 கலைஞர் மாதிரி ஒரு அச்சப்பட்டு ஒரு முடிவு எடுக்காம பாமக வேண்டாம், விடுதலை சிறுத்தைகளே போதும்னு ஒரு போல்டான முடிவை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து கலைஞரை விட பெரிய தேர்தல் வெற்றியும் அரசியல் சாதுரியம் மிக்கவராட்டு இன்னைக்கு அவர் கருதப்படுறாரு. இதானே சிக்கல். நீங்க காங்கிரஸ் இவ்வளவு முரண்டு பிடித்து 3 தொகுதிகளை கூட வாங்கிடுச்சு, நாங்களும் உங்களோட 2017 இருந்து கூட்டணியில தொடர்றோம், புதிதா கட்சிகள் வந்திருக்குங்கிறத காரணம் காட்டி எங்களுக்கு எண்ணிக்கை கூட்டாம இருக்கிறதோ இல்ல எண்ணிக்கை குறைக்கிறதோ எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த கட்சிகள் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பா கேட்பாங்க, தங்க ஆர்குமெண்ட்ஸை முன்வைப்பாங்க. பட் தே ஆர் லெஃப்ட் வித் நோ அதர் ஆப்ஷன். அந்த இடத்துக்குள்ள திமுக என்ன சொல்லுவாங்கன்னா தாரோம், நாங்களே வெற்றி பெற செய்து தாரோங்கிற அந்த அசூரன்ஸையும் கொடுப்பாங்க. இந்த இடத்துக்குள்ள இனிமேல் இருக்கவங்கள சீட்டு அதிகம் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து வட தமிழகத்தில் கடந்த தேர்தலில் பெற்றதை விட கண்டிப்பா 6 விட 8 வரை அவங்க பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு வாய்ப்பு வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்குது. ஓவரால் டிஎம்கே தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னா கழிஞ்ச முறை 3க்கு 2 ஸ்ட்ரைக்கிங் ரேட்டா இருந்தது, இந்த முறை 5க்கு 4ங்கிற அளவு ஸ்ட்ரைக்கிங் ரேட் இருக்கும். அதையும் தாண்டி இருக்கும். ஒன்று நம்ம அணியை நாம பெருசுபடுத்திட்டோம். தேமுதிக வந்திருக்காங்க. தேமுதிகவை 2 விதமாக பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்துக்கு செல்வாக்குங்கிற யூட்டிலிட்டியை பார்க்கலாம். 1. 2வது கடைசியாக எடுத்த வாக்கு வீதம் வந்து 2.7 விழுக்காடு வாக்கு அவங்க எடுத்தாங்க மக்களவையிலங்கிறத பார்க்கலாம். 3வது அவங்களுடைய சமூக தளத்தில் ஒரு போலரைசேஷன் வடக்கையும் மேற்கையும் ஏற்கனவே நடந்தது. ஒரு இடைத்தேர்தலை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்க்குறோம்.
இடைத்தேர்தலை முழுமையா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடந்த போலரைசேஷனை பெர்பச்சுவேட் பண்றதுக்கு தேமுதிக பெரிய அளவு அவங்க பயன்படும். சும்மா ஸ்டாலின் வந்து ரொம்ப ஒரு ஸ்ரூடு பொலிட்டிஷியன் ஆட்டு பல அனுபவங்களை கலைஞர் காலத்தில் உள்ளவர் வந்து பல களங்களை கண்டவர் தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அதுல வந்து வெறும் 2021 எடுத்த அவங்களோட வாக்கை மட்டும் வச்சு அதை நம்ம பார்க்க முடியாது. அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுருச்சு தேமுதிகவுக்கு. அதுதான் அதிமுக பேசினதை விட எண்ணிக்கை அதிகமா கொடுத்து அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால ஒன்னும் பயன் இல்லைன்னு தானே விமர்சனம் வருது. 10+1 ஸ்டாலின் கொடுக்கிறாருன்னா இதுல பேசுற யாருக்குமே விக்கிரவாண்டியில என்ன போலரைசேஷன் நடந்தது, ஈரோடு கிழக்குல என்ன போலரைசேஷன் நடந்ததுன்னு இந்த அரசியல் கட்சிகள் வந்து குற்றம் சாட்டுறாங்கல்ல தேமுதிகவுக்கு, அவங்க வந்து அதை உணரல. ஸ்டாலின் அந்த போலரைசேஷன் மீண்டும் நடக்கும்னு உறுதியா நம்புறாரு. அந்த இதுதான் 2024 கொங்கு பகுதியில் நடந்தது. முன்ன விட 5 விழுக்காடு வாக்குகள் வந்து கொங்கு பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க முடிஞ்சது. அந்த போலரைசேஷன் முழுமையா நடக்கிறதுக்கு தேமுதிக இருக்கும்போது அவங்களுக்கு 50 விழுக்காடு வாக்குகள் வடக்கையும் மேற்கையும் வரும்போது ஸ்ட்ரைக்கிங் ரேட் வந்து மிகப்பெரிய அளவுக்குள்ள வரும். தேமுதிக ஓவர் ரேட்டட் கிடையாதா? கண்டிப்பா அதீத மதிப்பீடோடு திமுக கூட்டணியில் கொண்டு 21 வாக்கு வலிமையை வச்சு பார்க்கும்போது தம்பி சொல்றது வந்து ஓவர் ரேட்டிங் சொல்றாரு தம்பி. பட் அவங்களுடைய சோசியல் போலரைசேஷன் 24 அவங்க எடுத்த வாக்கு 24 அவங்க ஏடிஎம்கேக்கு கான்ட்ரிபியூட் பண்ணது. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இது தூத்துக்குடி தொகுதி எடுத்துட்டீங்கன்னா விளாத்திக்குளம் ஒட்டப்படாரம் கோயில்பட்டியில அதிமுக தூக்கலா போறதுக்கு காரணம் என்னங்கிறது, அதிமுக அணி தூக்கலா போறதுக்கு காரணம் என்னங்கிறது தெளிவாகவே நம்ம பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி தென்காசினாலும் சரி, தேனினாலும் சரி, வட மாவட்டத்தில் விழுப்புரம் போன்ற பகுதினாலும் சரி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் பிளஸ் வந்து சோசியல் போலரைசேஷனுக்கும் அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கன்னு தான் ஸ்டாலின் எல்லாமே பண்ணியிருக்கிறார். இதையா சார் தேமுதிகவுக்கு அதிக இடங்கள் அப்படின்றது ஒரு நெருடலா இருக்கும். மற்ற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதை முன்னிலைப்படுத்தி கூடுதல் இடங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நீங்க ரிவீல் பண்ணாம வச்சிருக்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அதீத மதிப்பீடோடு தேமுதிக கூட்டணிக்குள்ள கொண்டு வரப்பட்டாச்சா? அது வந்து முதல்ல வந்து எதிரணியை பலவீனப்படுத்தும். இதெல்லாம் இன்டாக்டா இருக்கு ஏற்கனவே. இதை தாண்டி நம்ம ஒன்று கொண்டு வரணும். அப்போ இன்னும் பலம் கூடுதலாக இருக்கும். அதை கொண்டு வந்தவே இன்னொரு கட்சி வந்திருக்குன்னு தெரிஞ்சாவே இங்கே இருக்க கட்சிகள் வந்து நாங்கள் வெளியே போகிறோன்ற மிரட்டல் குறையும். இல்லாட்டி நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொல்ல. அது குறிப்பாக காங்கிரஸ்க்கு அது ஒரு செக் மாதிரி தான். நீங்கள் வரலைனாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் அடுத்து தேமுதிக பார்க்குறோம், ஓபிஎஸ் இருக்காரு, அவரையும் சேர்த்துக்குவோம், தேவைப்பட்டால் நாங்கள் ராமதாஸையும் சேர்த்துக்குவோம், இப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிற கிருஷ்ணசாமி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கட்சிக்கு கூடுதல் சீட்டை கூட கொடுத்து அதை கொண்டு வந்துட்டா ஒரு விஷயத்தில் நமக்கு கூட இருக்க கட்சிகளுக்கு ஒரு செக் வச்ச மாதிரி இருக்கும். இன்னும் அணியை பலப்படுத்தி இருக்கோம். ஏற்கனவே கமலஹாசன் கொண்டு வந்திருக்கோம், இப்போ இவரையும் கொண்டு வந்திருக்கோம், ஓபிஎஸ் இளைஞர் இந்த மாதிரி. நீங்கள் தேமுதிகவுக்கு 8 கொடுக்குறீங்க, 10 கொடுக்குறீங்கன்னா அதை வச்சு மற்ற கட்சிகள் கேட்க மாட்டாங்களா? இல்லை, அதான் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம அந்த கேள்வி வரும்ன்றனால தான் ரிவீல் பண்ணாமல் ஒருவேளை இவங்களுக்கு முடிச்சுட்டு அதை பண்ணுவாங்களா அப்படின்றதுல இப்போ நம்மளா ஒரு உத்தேசமா சொல்லி எண்ணிக்கையை சொல்றோம். ஆமாம், எண்ணிக்கையை சொல்கிறோம். பட் அது வந்து உண்மையா இல்லையான்னு தெரியாது. அது அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா ஒரு தேமுதிகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, மறுக்க முடியாது. இப்போ அவங்க ஒருவேளை கொடுத்துருக்கதா சொல்லப்படுகிற எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் முந்தைய இருந்த அளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் தொழிற்சங்கத்தை தாண்டி அவர்கள்ட்ட கேடஸே இப்போ இல்லாமல் போயிட்டாங்க. சிறு வயசுல இளைஞராக இருக்கும்போது நான் இருக்கும்போதெல்லாம் அப்போல்லாம் நிறைய பார்த்துருக்கேன். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய கம்யூனிஸ்ட்டுகள் அங்கங்கே ஊர்வலம் கூட்டம் போடுறதெல்லாம் இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் பல இடங்களில் வந்து அவங்க இப்போ டெபாசிட் இல்லை, நீங்கள் கூட்டணியிலேருந்தே கோயில்பட்டிலாம் டெபாசிட் வாங்க முடியல. அந்த மாதிரியான இதாயிருச்சு. கேடஸ் திரட்டம் இல்லை, தொழிற்சங்கங்களை வச்சு தான் அவங்க கம்யூனிஸ்ட்டுகள்லாம் இயங்கிட்டு இருக்கு. தேமுதிகவுக்கு கொஞ்சம் கூடி இருக்கு, அதை கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அவங்களுக்கு. ரெண்டாவது, இவங்களெல்லாம் வந்து சமூக ரீதியாக எந்த வாக்கு வங்கியும் இப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கிடையாது. அவங்க வந்து சமூக ரீதியாக சில வாக்கு வங்கிகளை தேமுதிக ஒரு சின்ன போலரைசேஷன் இருக்கும். சரி, அதை இழக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் அவங்க கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து சேர்க்க வாய்ப்பு. சாமிநாதன், ஆப்ஷன் கிடையாது, கூட்டணி கட்சிகள் கை ஓங்கி இருக்கும் நீங்க, ஆனா ஆப்ஷன் கிடையாது, அவங்க டிஎம்கேவோட அகாமடேட் ஆகி போகக்கூடிய சூழல் தான் இருக்கும் அப்படின்னு ரவீந்திரன் சார் சொன்னார்ல, அது லாஜிக் தானே? இனிமே எங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல கூட்டணி கட்சிகளுக்கு. வேற எங்கேயும் இடம்பெற முடியாது. அதான் நான் சொன்னேன், வலியுறுத்த தான் முடியும், வற்புறுத்த முடியாது. வலியுறுத்திக்கலாம், எங்களுக்கு கூடுதல் சீட்டு தாங்கன்னு கேட்கலாம். பட் அதுவே வந்து உங்களுக்கு அந்த குரலுக்கு கொஞ்சம் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவையும் கொடுக்கும்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. நீங்க அதை நெருக்கடின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஒரு நீண்ட கால தோழமை. நீங்க தேமுதிகவுக்கு 10 சார் இன்னைக்கு, அதான் நீங்க கேட்டது போல தேமுதிகவுக்கு ஒரு 10 என்று வைத்துக் கொண்டால் கூட, காங்கிரஸ் கேட்டது 39 சீட்டு கேட்டாங்க. கடைசியா காங்கிரஸ் 28ஓடு நிறுத்திட்டோம். ஆனா தேமுதிக கொடுத்த 10 காங்கிரஸுக்கு அச்சுறுத்துவதற்காக கொண்டு வந்ததுன்னா அந்த 28 ஒரு 10 சேர்த்தாலே 38.
காங்கிரஸுக்கு செக் வைக்கிறதுக்காக ஓபிஎஸ், ஒருத்தர் வைத்தியலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் எல்லாரையும் கொண்டு வந்தோம்னா அதுல ஒரு 41. காங்கிரஸ் கேட்டது அதோட குறவு தானே. சோ இதுதானே கூட்டணி. இதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, தேமுதிகவை உள்ள கொண்டு வரதுனாலயோ ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரதுனால திமுகவுக்கு மட்டும் லாபம் கிடைக்க போறது இல்ல, காங்கிரஸுக்கும் லாபம், மற்ற கட்சிகளுக்கும் லாபம் தானே. ஒட்டுமொத்த லாபத்தை திமுக மட்டும் அறுவடை பண்ண போறது இல்லையா? ஆமா, நிச்சயமா அது திமுகவுக்கும் லாபம், மற்ற கட்சிகளுக்கு லாபம். இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஒரு இப்ப காங்கிரஸ் எதுக்கு இவ்வளவு களமாடணும்? நீங்க அந்த அணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. இந்த வெற்றி வாய்ப்பு இருக்கிற பொழுது நம்ம கூடுதல் சீட்டுகளை வாங்கிக்குவோம். கூடுதல் சீட்டு வாங்குறதன் மூலமா நமக்கு கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பாங்க. காங்கிரஸுக்கு இருக்கிற கனவு அங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இருக்கும்ல. ஆனால் அவர்களுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க அன்னைக்கு அதிமுக போக முடியாது, பாஜக அந்த பக்கம் இருக்கு, தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகவே முடியாது. அவர் கரூர் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்கிற பொழுது கூட களத்தில் இல்லை. சோ அப்ப இதெல்லாம் மதிப்பீடு செய்வாங்க. இன்னைக்கு மற்ற அந்த கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை, வேற வழியே இல்லை. அதனால திமுகவோடு தொடர்வார்கள். பட் வலியுறுத்தல் குரல்கள் அங்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அதை எதிர்கொள்வது திமுகவுக்கு கொஞ்சம் நெருடல்களாக இருக்கும், அவ்வளவுதான். பட் இதை தாண்டி அவர்களுக்கு ஒரு வழி இல்லை. நீங்க சொன்னது அதுல இருக்கு. அதாவது என்னன்னா, திமுக இந்த முறை வந்து கூட்டணி கட்சிகளையும் சேர்ந்து நாங்க சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறோன்ற வாக்குறுதியை கொடுப்பாங்க. நீங்க அப்பவே சொன்னீங்கல்ல, அது அந்த இது கண்டிப்பா திமுக வந்து இந்த தடவை கூட்டணி கட்சிகளை நீங்க என்னமோ உங்கள்ட்ட கொடுத்தாச்சு, கெடுங்கட்டு போங்க அப்படின்னு விடாது. இந்த தடவை அந்த தேவை திமுகவுக்கும் இருக்கு, தேவை இருக்கு. அதான் சொல்றேன், இருக்கு. எதிரணியை இன்னும் பலவீனப்படுத்தணும், அவர்களை உள்ள கொண்டக்கூடாதுன்றால இந்த தடவை திமுக வந்து ரொம்ப உறுதியா இருப்பாங்க. பொருளாதார ரீதியான உதவிகள்லாம் செஞ்சு கட்சிகளை கட்டமைப்பை இது பண்ணி, இப்போ நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம், காங்கிரஸ் இவ்வளோ சண்டை போட்டுருச்சு, அதனால போனா ஜெல்லாகுமோ இல்லையானாலும் நிச்சயமா திமுக தலைமை அந்த காங்கிரஸ் வேட்பாளரையும் ஜெயிக்க வச்சு கூட்டுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி, அந்த பழைய பகையெல்லாம் விடுங்க, நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அந்த பணி வந்து கூட்டணியோட எண்ணிக்கையா தானே பார்க்கப்படும். அது வந்து கூட்டணியோட எண்ணிக்கை முக்கியம் அப்படின்றதெல்லாம் வரும். திரு சிவப்பிரியன், தொகுதி பங்கீட்டுல இனிமே திமுக கூட்டணி முகாம்ல சலசலப்பு இருக்காதா? சமரசமாக முடிய வாய்ப்பு இருக்கா? பெருமளவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேக் சேனல்ல எல்லா கட்சியும் ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கடந்த முறையும் அப்படிதான் நடந்தது. விசிகே தலைவர் திருமாவளவன் வந்து போன முறை அந்த சீட்டுகளுக்கு கையெழுத்து போட்டு வெளில வந்து சொன்னார், இந்த சீட்டு வந்து இது வந்து எம்எல்ஏ சீட்டு கிடையாது, எம்எல்ஏ பதவி. ஏன்னா திமுக கூட்டணியில் அவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அதை விட இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த முறையே அவர் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தது. இன்னொன்று விசிகேக்கு வந்து முதலமைச்சரே வந்து திமுகவிலேயே வந்து அவங்க அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விசிகேவோட கிரவுண்ட் ஒர்க் வந்து டிஎம்கேக்கு வந்து பெருமளவில் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுது. அவங்களோட கேடர்ஸ் வந்து அவங்களா தானாக வந்து வேலை செய்கிறாங்க. இன்னொன்று, திமுகவுக்கு அடுத்து அந்த கூட்டணியில் காங்கிரஸ் தான் வாக்கு வங்கி அதிகமாக வச்சுருந்தாலும் கூட, 4.5% இல்லை 5% இருந்தாலும் கூட, விசிகேல இருக்கிற தொண்டர்கள் வந்து அவ்வளவு ஆர்வமாக அந்த தேர்தல் பணியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். விசிகேவுடைய அந்த கிளை கழகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இடங்களை அதிகப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையே விசிகேக்கு 2 + இன்னொன்று கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ்லேருந்தே நிறைய பேர் சொன்னாங்க. எங்ககிட்ட இருந்து கூட ஒன்று எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. ஏன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுல வந்து காங்கிரஸை விட தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸை அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. பட் மற்ற கட்சிகளுக்கு ஒன்று அவங்க கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ண அதே நம்பர்ஸ் கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இல்லை கூட கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, குறைச்சிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா? இல்லை, குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஐயுஎம்எலுக்கு அப்படிதானே குறைச்சி தானே கொடுத்துருக்காங்க, 3லேருந்து 2 குறைச்சி கொடுத்துருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு அந்த 2 கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுங்கிற கண்டிஷன் வேற. இப்போ வந்து நீங்கள் வந்து திமுக வந்து ஒரு 160 161 நின்னாலும் கூட அவங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் வந்து 175 177 வரைக்கும் போவாங்க. ஸோ அப்போ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அவங்க டிஎம்கே எம்எல்ஏஸ் தான். அவங்க எங்கேயும் வெளியில போக முடியாது. அவங்க வெளியில போனாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம்லாம் அவங்க மேல வரும். அவங்க வந்து டிஎம்கே எம்எல்ஏஸ் தான். அதனால டிஎம்கே வந்து அந்த 170 ஓகே. உள்ளூர் அந்த அச்சம் இருக்கா திமுகவுக்கு? பெரும்பான்மை பலம்ங்கிறது
நம்ம கட்சி மட்டுமே பெற்றக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கணும், கூட்டணி கட்சிகள் பலத்தோடு அந்த ஆட்சி நடந்துடக்கூடாது எல்லா அப்படின்ற கட்சிக்கும் அச்சம் இருக்கா? திமுகவுக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும் அந்த அச்சம் இருக்கும். அதிமுக ஏன் 165ல இருந்து 170 நிக்கணும்னு நினைக்கிறாங்க, திமுக ஏன் அதே எண்ணிக்கையில நிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம வந்து சுயசார்பா நம்மளுடைய கவர்மெண்ட் அது இருக்கணும், யாரையும் நாம நம்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா கட்சிகளுக்கும் பொதுவா இருக்கும். திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அது. ஏன்னா இவங்க வந்து இந்த பவர் ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு பழக்கமே படலை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏற்கனவே இருந்த தேர்தல்களில் அந்த பவர் ஷேர் அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக பேசப்படலை. இன்னைக்கு அது பேசப்படுது. ஏன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் வந்து முதல் மாநாட்டிலே அதை கொடுக்குறாரு. பட் அதுக்கு பெரிய டேக்கர்ஸ் அவர்கிட்ட இல்லை. அந்த அவர் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் பாமை வச்சு இங்க எல்லாரும் வந்து அவங்களோட பார்கெனிங் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அவருக்கு அது எதுவும் பயன்படல. பட் மற்ற கட்சிகளுக்கு அது பெருமளவுல, குறிப்பா காங்கிரஸுக்கு வந்து பயன்பட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இங்க நம்ம பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு சீட்டு குறைக்கிறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து கடந்த வாரம் வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணது எதுக்குன்னா அந்த 25 காப்பாற்றிக்கிறது. அதுக்கப்புறம் கிரீஷ் சோடங்கர் போய் டெல்லியில் 25 ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னது எதுக்குன்னா அந்த 25க்கு மேலே வர்றதுக்கு தான். அவங்க ஃபைட் வந்து போன வாரம் வரைக்கும் இருந்தது வந்து அந்த 25 எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா அவங்களுக்கு வந்து பேக் சேனல் மூலமாக தெரியும் 25 ஆஃபர் பண்ணுவாங்களோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அந்த 25 ஃபைனல் அஃபிஷியல் டாக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா 25 சீட்டு கொடுக்குறோம். ஓகே, அப்போ 25 கன்ஃபார்ம். இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறது தான் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை வேற மாதிரி பூதாகரமாக மாறி அலையன்ஸ் இருக்குமா பிரேக் ஆகுமாங்கிற சுச்சுவேஷனுக்கு போன பிறகு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே எல்லாம் தலையிடும் போது அப்போ அது வந்து வேற ஒரு பரிமாணத்தை எடுக்கிறது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனி பெரும்பான்மையோடு வரணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க வந்து ஓரளவுக்கு அதில் காம்ப்ரமைசஸும் பண்ணிப்பாங்க. ஒரு 160 புதிய கட்சிகள் உள்ள வந்ததை, தேமுதிக உள்ள வந்ததையோ ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணைக்கப்பட்டதையோ திமுகவோடு கூட்டணியில ரொம்ப நாள் இருந்த கட்சிகள் எப்படி பார்க்கிறாங்க? அவசியமான நகர்வாக பார்க்கிறாங்களா இல்ல தேவையில்லாத நடவடிக்கை? ஓபிஎஸ் கூட்டிட்டு வந்ததுல பெருமளவுல மற்றவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒப்பீனியனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்சியில சேர்ந்துட்டாங்க. திமுகல யார் சேரணும் சேரக்கூடாதுங்கிறத ஸ்டாலின் மட்டும்தான் முடிவு பண்ணும், வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. அதுல வந்து வேற யாருக்குமே எந்த கருத்தும் இருக்கவே முடியாது. பத்திரிகையாளரா எனக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், பட் அது முடிவு பண்ண வேண்டியது ஸ்டாலின் அவர்கள். தேமுதிக வேணுமா இல்லை இப்போ புதுசாக கொண்டு வருகின்ற சமுதாயம் சார்ந்த கட்சிகள் வேணுமாங்கிற கேள்வியை அவங்க கேட்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கும். இது வந்து ஒரு நார்மலான எலெக்ஷன் கிடையாது. ஒரு 4 கார்னர்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் பொழுது இங்கே வந்து 500 ஓட்டு 1000 ஓட்டு. கடந்த தேர்தலே நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை லெஸ் தேன் 5,000 ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 39 கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ அப்போ கடந்த தேர்தலையே 40 தொகுதிகள் வந்து 5000க்கும் குறைவான வாக்குகளில் முடிவு செய்யப்பட்டதுன்னா இந்த தேர்தல் இன்னும் கடுமையாக இருக்கும்னும் போது அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இன்னொன்று திமுக வந்து அவங்களோட எண்ணிக்கையே 160 165க்குள்ளே குறைச்சிக்கிட்டா கூட இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு வின் பண்ண முடியும் அவங்க மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து. ஏன்னா எலெக்ஷன்ஸ் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ ஒருவேளை எலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக போச்சுன்னா நாளைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளினுடைய இது வேணும். அப்படி இல்லை நாம் வந்து பெருமளவில் ஜெயிச்சிருவோம்னாலும் ஓவரால் ஃபிகர்னு ஒன்று இருக்குல்ல, நாம் வந்து போன முறையை விட இந்த முறை அதிகமாக ஜெயிச்சோம். 159 போன முறை 160 ஜெயிச்சா கூட அது பெரிய வெற்றி தானே. 158 நீங்க போனீங்கன்னா தான் பிரச்சனை. 160 ஜெயிச்சா கூட அது வெற்றி இல்லை. ஸோ அப்போ டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காங்கிரஸ் ஜெல் ஆகுமா ஜெல் ஆகாதானா, பவர் வந்து ஒரு பசைங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்ட பிறகு இந்த மனக்கசப்புலாம் எதுவும் இருக்காது. பெருமளவில் அதெல்லாம் கடந்து அவங்க போய் எல்லாரும் வேலை செய்யதான் செய்வாங்க. இன்னொன்று காங்கிரஸ் ஏன் இவ்வளோ தொகுதிகளை கேட்டுப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகவான எலெக்ஷனு நம்ம வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, அவங்க செஞ்சு நம்மளை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியும். இதே அழுத்தத்தை தானே எல்லா கூட்டணி கட்சிகளும் கொடுப்பாங்கன்னு சாமிநாதன் கேட்கிறாரு. நிச்சயமா கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்க. பட் யாருக்கு எவ்வளவு பார்கெனிங் பவர் அப்படிங்கிறது இருக்குல்ல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து நீங்க வந்து ஓட் பர்சன்டேஜை மட்டும்தான் பார்க்குறோம். பட் காங்கிரஸ் அலையன்ஸில் இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் இது போன்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது இல்லை. ஏன் காங்கிரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைனாரிட்டி ஃபேக்டர் இப்போ வருதுன்னா
விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர், அவருக்கு அந்த வாக்குகள்லாம் பிரியும் அப்படின்னும் போது இப்ப காங்கிரஸ்ல ராஜ்யசபா சீட்டும் ஒரு கிறிஸ்டியனுக்கு தான் கொடுக்குறாங்க. அவரும் திருச்சியில இருந்து வர்றாரு, விஜயும் திருச்சியில இருந்து திமுகவும் ஒரு கிறிஸ்டியன் கொடுத்திருக்கு, திமுகவும் கிறிஸ்டியன் கொடுத்துருக்காங்க. பட் காங்கிரஸ் கொடுத்தது வந்து அவரும் திருச்சியில இருந்தே வராரு, விஜய் திருச்சி கிழக்குல போட்டியிடுவாருன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து இந்த முறை பண்ணியிருக்காங்க. ரவீந்திரன், இதுல தேமுதிகவுக்கான எண்ணிக்கை ரிவீல் பண்றதுல சிக்கல்னு சார் சொன்னார். ஒருவேளை அந்த எண்ணிக்கை வெளியில வரும்போது மீண்டும் கூட்டணி கட்சிகள் சலசலப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? அது கொஞ்சம் ஹையர் இதுல இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு இது வரும். நாம ட்ரெடிஷனலா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம், புதுசா வந்தவங்களுக்கு இதுங்கிற இது அங்க இருக்கும். பொதுவா அந்த அரசியல் களத்துக்குள்ள என்னன்னா பாமக விட மதிமுகவுக்கு வந்து அதிக வாக்கு வலிமை இருந்தது. ஆனா டாக்டர் ராமதாஸ் ஆப்ஷனை கிரியேட் பண்ணி அந்த காலத்தில், இன்னைக்கு இஸ் லெஃப்ட் அவுட், இன்னைக்கு ஆப்ஷன் இல்லை அவருக்கு, ஆப்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மதிமுகவோட 2 மடங்கு சீட்டுகள் அவர் பெற்றார். அதே மாதிரி மூப்பனார் ஆப்ஷனை கிரியேட் பண்ணி மைல்டா ஓப்பன் பண்ணும்போது ஜெயலலிதா அம்மையார்லாம் 29 மக்களவையை கொடுத்தாரு. கலைஞரும் வந்து 1998ஆம் ஆண்டு மக்களவைக்கு மட்டுமே எலெக்ஷன் நடக்கும்போது மூப்பனார் 20 சீட்டு வாங்கிட்டு போயிட்டார். ஸோ இந்த இடத்துக்குள்ள அந்த கட்சியோட யூட்டிலிட்டி நம்ம கிட்ட இருந்தா என்ன பயன், எதிரிகிட்ட இருந்தா என்ன பயன் சொல்லும்போது 2.7 விழுக்காடு ஓட்டு கடைசியா எடுத்த ஒரு வாக்கு வலிமைன்னு அவங்க எடுத்துட்டா கூட அவங்க 2.7 அதிமுக எடப்பாடி தலைமையில பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம தான் எடுத்திருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு இருக்கிறத விட எதிர்த்தரப்புக்கு போகாம அந்த இடம் தான் 2.7 அதிமுக அணிக்கு குறைஞ்சி 2.7 திமுக அணிக்கு அரித்மெட்டிக்கலா கூடுது. அவங்க அதையும் தாண்டி போலரைசேஷன்ல கூடுங்கிற நம்பிக்கை தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குது. அரித்மெட்டிக்கலே ஒரு 5 விழுக்காடு வித்தியாசத்தை வந்து 2 அணிக்கு இடையில, அதாவது 24 மக்களவை தேர்தலுக்கு பிறகு புதுசா வந்தவங்களால சொல்றீங்களா? தேமுதிகவுக்கு அந்த சக்தி இருக்கு. சோ அவங்கள வந்து ஈசா விழாவில் வந்து டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் வேலுமணி போன்றவங்கெல்லாம் அதிமுக அணியை கொண்டு போகும்போது அவங்களுக்கு டிமாண்ட் ஏறுது. ஸோ இவங்க வந்து ஆன் பாலிசி பாஜக எதிர்ப்புன்னு இங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்குள்ள பேர வலிமை இருந்ததுன்னா அதுக்கு வந்து சீட்டு வலிமை கூடுதுங்கிறத தேமுதிகவை நீங்க அந்த புள்ளியில பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில கொண்டு வந்து இணைக்க முடியுமா? பாஜக எதிர்ப்பு சிக்கிடக்கூடாது. பாஜக எதிர்ப்பு சுவரா ஜெயிக்கணும்னா கூடுதலா ஒரு பலம் பாஜக கூட 2019 இருந்த ஒரு கட்சி வந்தா கூட அதை ஏத்துக்கிடல தவறுங்கிற கான்செப்ட் தானே போகுது. மைனாரிட்டிஸும் கூட அன்னைக்கு மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்கும்போது இப்போ இந்த காலத்தில் 144 கொடுத்து 200 ரூபா கொடுக்கக்கூடிய ஜெயலலிதா தான் பாஜகவை தோக்கடிப்பாங்கன்னு மோடியோட நண்பராக இருந்த ஜெயலலிதாவுக்கு தானே வாக்களிச்சாங்க. ஸோ அவங்கள பொறுத்த அளவில் ஆன்டி பிஜேபி ஓட்டர்ஸை பொறுத்தளவில் யார் பாஜகவை தோக்கடிப்பாங்கங்கிற லெவல் தான் போவாங்க. இன்னொன்று சிவப்பிரியன் 2 கிறிஸ்டின் சொன்னாங்க. கிறிஸ்டின்ல வந்து இந்துக்களை விட ஜாதி இது முரண்கள் ஜாஸ்தி உள்ள ஒரு சமூகம் தான் கிறிஸ்தவ சமுதாயம். கிறிஸ்தவ வெள்ளாளர், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ பறையர், கிறிஸ்தவ முக்குவர்னு பெரிய லெவலில் இருக்கு. இதுல வந்து காங்கிரஸ்ல கொடுத்தது தலித் கிறிஸ்டின், பறையர் கிறிஸ்டின் கொடுத்திருக்காங்க. அவர் ஒரு ராகுல் லாயலிஸ்ட், நேர்மறை சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு சகோதரர், அவர் வாங்கியிருக்கிறாரு. இங்க வந்து மீனவர் சமூகம், பரதவ கிறிஸ்தவ மீனவர்கள் நெல்லை மாவட்டத்தின் பகுதியில் இருக்கிறாங்க, அவங்களும் கொடுத்திருக்காங்கன்னா வெறும் கிறிஸ்டின்ங்கிறத மட்டும் அவங்க கொடுக்கல. அவங்க வந்து விஜய் பக்கம் போயிடக்கூடாது, இல்ல விஜய் பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு கணக்கு இருக்குல்ல. மீனவர் கிறிஸ்தவ மத்தியில விஜய் பற்றிய ஒரு தோற்றம் இருக்கும்போது நம்ம ஓசி ஓட்டு இல்ல, இலவச ஓட்டு இல்ல, ஒரு தகுதி வாய்ந்த கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் கொடுப்போங்கிற லெவல்ல தான் அதை கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து பரையர் கிறிஸ்தவரான கிறிஸ்டோபர் திலக் என்னோட நண்பர் தான், அவருக்கு கிடைச்சது வந்து ராகுலுக்கு லாயலிஸ்ட் பிளஸ் வந்து இங்க நம்மளோட முழுமையான நம்ம ஆளா ஒருத்தரை கொடுப்போங்கிறத தான் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து தமிழ்நாடு கணக்குங்கிறத தாண்டி ஆல் இண்டியா லெவல்ல ராகுல் காந்தி கன்ஷிராமுக்கு எஸ்சிபிசி மைனாரிட்டி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாருல, அதோட ஒரு கூறாதான் அதை பார்க்க முடியும். அது மாதிரி ஒரு மைனாரிட்டிக்கு கொடுத்து தான் அந்த மதச்சார்பின்மைங்கிற பிம்பத்தை தக்க வைக்கிற இடத்துல காங்கிரஸ் இருக்கு. ஓசி ஓட்டு ஏற்கனவே அவங்களுக்கான அந்த பிம்பம், ஓசி ஓட்டு, இலவச ஓட்டு. இப்ப சீமானே சொல்றாரா, வீரமான கிறிஸ்தவன முஸ்லீம் எனக்கு ஓட்டு போடு, ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு பயந்து ஓட்டு போடுற, உன்னை இலவச ஓட்டா ஏன் போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நாம் தமிழர் ஒரு கோரிக்கை வைக்கும் போது அதை வந்து வெளிப்படையா நம்ம விவாதம் பண்ணலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு நம்மளை விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்லும் போது இல்ல ஓவாசி வர்றாரு, பல இதுகள் வரும்போது நம்மள அந்த உரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறது ஆல் இந்தியா லெவல்லே காங்கிரஸ் பிம்பம் குறைஞ்சிட்டதாக காங்கிரஸ் நினைக்குதுன்றீங்களா? மதச்சார்பின் பிம்பம் வந்து தனக்கு செல்வாக்கு குறைஞ்சிருச்சுன்னு காங்கிரஸ் நினைப்பதாக குறைய கூடாது, அதுல தெளிவா இருக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தெல்லாம் கிறிஸ்தவர் திலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அதிலும் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய அட்டவணை பிரிவு கிறிஸ்தவர்களுக்கு பிரதித்துவம் கொடுக்குங்கிற அடிப்படையில் அவர் பெற்றிருக்கிறாரு. அதையும் தாண்டி
ராகுலோட ஒரு லாயலிஸ்ட்ங்கிறது அவருக்கு இருக்கு. திரு இதயா, தொகுதி எண்ணிக்கையை சுமூகமாக திமுக முடிச்சிரும்னா தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலாவை அவங்க பின்பற்றுகிறார்? என்ன ஃபார்முலான்றது இப்போ ஏற்கனவே வந்து காங்கிரஸில் சில பேர் அதை சொல்லிட்டாங்க. அந்த காங்கிரஸோடைய கோபத்துக்கு காரணம் அதிலும் ஒன்று என்னன்னா, அவங்களுடைய சிட்டிங் சீட்டில் ஒரு 18 சீட்டு இப்போ ஜெயிச்சிருக்காங்களே, 25 வாங்கி, அதில் ஏறக்குறைய ஒரு 8 சீட்டை திமுக எடுக்க போகுது. ஆமாம், அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. அதனால் ஆனால் நீங்கள் இன்னொன்று பார்க்கணும். இப்போ நீங்கள் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருந்தாங்க. பட் அவங்கள வந்து நீங்கள் திண்டுக்கல் போங்க, திண்டுக்கல் போனால் 5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருக்கோம், நீங்கள் போங்க அங்கே உங்களை கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம். இதில் நீங்கள் நின்னீங்கன்னா அண்ணாமலை நிற்கிறாரு, இங்கே உங்களால் போராடி ஜெயிக்க முடியாது, இந்த தொகுதியை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக அதை ஒரு சேலஞ்சிங்கான தொகுதி, அதை எடுத்து நாங்கள் திண்டுக்கல் இருந்தால் அவங்க கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாங்க. இந்த நீ ஜெயிச்சா ஜெயிக்காட்டி போகணும் கம்யூனிஸ்டை கைவிட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை திமுக. இல்லை, அவங்க வந்து அந்த 40க்கு 40ன்னு பார்க்கலாம். அந்த பாலிசி 40. இப்போ அதே மாதிரி தான் அந்த 200 220ன்னு போகணும்னு பார்ப்பாங்க. அந்த 200 ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்க கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து கைப்பிடிச்சு கூட்டு போகணும். நாங்க போறோம் உங்களுக்கு. கூட்டணி கட்சிகள் விரும்பிய தொகுதிகள்ங்கிறத விட அதிக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள்ங்கிறதா திமுக ஒதுக்கீடு செய்ய போகுது. கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் அவங்க பண்றாங்க. அதனால வந்து இப்ப நீங்க அந்த சொன்ன அந்த பார்கெயின் பண்ணும்போதே இதெல்லாம் பார்கெயின் பண்ணுவோம், உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், உங்களுக்கு அதற்கேற்ற தொகுதியை கொடுக்குறோம், உங்களுக்கு வின்னபிலிட்டியை அதிகரித்து கொடுக்குறோம், அதனால நீங்கள் இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓகே, சிவபிரியன், அதில் கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தியோ முரண்பாடோ வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, முரண்பாடுகள் வரலாம். பட் வின்னபிலிட்டி அதிகமாக இருக்கும்னும் போது வேற வழி இல்லைல்ல, அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? திண்டுக்கல் எதுக்கு சிபிஎம் கொண்டு போய் சச்சிதானந்தம் அவர்களை நிறுத்தினாங்க? போன முறை 5.25 லட்சம் ஓட்டு நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், இந்த முறையும் அதே பாமக கேண்டிடேட் தான். அதிமுகவில் வேற ஒரு லைட் வெயிட்டை போடுறாங்க, எஸ்டிபிஐ தான் கொடுக்க போகிறாங்க, நெல்லை முபாரக் தான் நிற்க போகிறாரு, நீங்கள் போங்க நாங்கள் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், அங்கே எங்களுக்கு 2 மினிஸ்டர் இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டத்தில், அவங்க உங்களுக்கு கூட இருந்து வேலை செய்வாங்கன்னு திமுக சொல்லும் போது கம்யூனிஸ்ட் நம்பி போகிறாங்கல்ல. கிட்டத்தட்ட 4 தொகுதி மாறுதுங்கிறது தொகுதி மட்டும் மாறல, வேட்பாளரும் சேர்ந்தே மாற போறாரு. வேட்பாளரும் சேர்ந்து மாற போறாரு. அவரு இத்தனை ஆண்டுகள் அந்த தொகுதியை முன்வைத்து செலவு செய்திருப்பாரு. இல்ல, லெஃப்ட்ல அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்களான்னு இல்ல, நம்ம இடதுசாரிகளை மட்டும் கணக்குல வேற யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. விசிகேக்கு பெருமளவுல அவங்க சிட்டிங் சீட்ஸ் எல்லாம் டச் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. காங்கிரஸ்ல கூட இது இதயா சார் சொன்ன மாதிரி ஒரு 7-8 சீட் சொல்லி இருக்கிறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு இந்த சீட் விருதாச்சலம் வந்து நிச்சயமா காங்கிரஸ் கிட்ட இருந்து வாங்கி தேமுதிக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போன முறை வந்து பிரேமலதா அவர்கள் வந்து தனியா நிற்கும் போதே அங்க நல்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் போல் பண்ணியிருந்தாங்க. அவங்களால தான் காங்கிரஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 900 ஓட்ஸோ என்னமோ தான், எனக்கு சரியான 1000 வாக்குகளுக்கு குறைவா தான் அந்த கேண்டிடேட் வந்து அங்க ஜெயிக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய கிவ் அண்ட் டேக் இந்த மாதிரி ஷஃப்லிங் இருக்கா? அப்போ உள்ள நிச்சயமா ஷஃப்லிங் இருக்கும். இது வந்து திமுக வந்து அவங்களுடைய சீட்ஸை மட்டும் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட மட்டும் பண்ண மாட்டாங்க. இப்போ காங்கிரஸ்க்கு அதிகமான சீட்டு கொடுக்குறாங்க, இப்போ IUML கிட்ட இருந்து ஒரு சீட் எடுத்திருக்காங்க, திமுகவும் குறைவான சீட்ல தானே நிக்கிறாங்க. ஸோ கிவ் அண்ட் டேக் அங்க இருக்கு. நாங்களும் குறைச்சிக்கிறோம், நீங்களும் குறைச்சிக்குங்க, நாங்களும் சீட்டு மாறுறோம், நீங்களும் மாறுங்க, எல்லாம் ஒரு டீமா ஒர்க் பண்ணலாம். 2019க்கு அப்புறம் இந்த செக்குலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ்னு ஒன்று ஸ்டாலின் அவர்கள் கட்டமைச்ச பிறகு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது வந்து கருணாநிதி காலத்து திமுக கூட்டணியை விட இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு. அதனால தான் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து டிஎம்கேவை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடங்களையும் ஸ்டாலின் வந்து மானிட்டர் பண்ணுறாரு, ஒவ்வொரு முறையும் உட்காந்து மானிட்டர் பண்ணுறாரு. மானிட்டர் பண்ணி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் ஆட்களை வந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், 2024 தேர்தலில் திருநெல்வேலி லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியில் வந்து காங்கிரஸ் வேட்பாளரை போட்டதே ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் போட்டாங்க. சிஎம் கேம்பெயினுக்கு போகிறாங்க, மத்தியானம் தான் அவர் கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ அவர் போய் சிஎம்ஐ பார்த்துட்டு அப்புறம் மேடை ஏறுறாரு. அப்படி தான் காங்கிரஸ் கேண்டிடேட் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கேம்பெயினுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ட்ராக்ஷனே இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது பிஜேபியில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் போகுது, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, தூத்துக்குடி ரொம்ப நல்லா இருக்கு, அங்கேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இங்கே வர சொல்லுங்க. தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து அங்கே உட்காந்து 10 நாள் அவர் வேலை செய்கிறாரு. இன்னும் சென்னையிலேருந்து பல பேரை அவர்கள் அனுப்பி வைத்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எடுத்தாங்க. இது வந்து டீம் ஃபைட்டாக தான் டிஎம்கே பார்க்குறாங்க. நம்ம தலைமையில்
ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் போன முறை 159னா இந்த முறை அதை விட அதிகமாக போனோம். யாருக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு அதிக சீட்டு வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஆஸ் எ டீமாக இதை பண்ணுறதுனால தான் எல்லாம் ஓரளவுக்கு அதை ஒத்து வருவாங்க. திரு ரவீந்திரன், விரும்பிய தொகுதிகள் வேண்டிய தொகுதிகள்ங்கிறதுல கூட கூட்டணி கட்சிகளுடைய முன்னுரிமையாக இது இருக்க போறதில்ல, திமுகவுடைய முன்னுரிமையாக தான் இது இருக்க போதா இந்த முறையும்? இல்லை, கூட்டணி கட்சிகளோட அந்த முன்னுரிமைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. காரணம், அவங்க சீட்டு எண்ணிக்கையை குறைக்கிறதுனால வின்னபிள் சீட்டு தர்றோம், நாங்களும் உங்களுக்கு கேரண்டி பண்ணுன்னு சொல்கிறாப்புல. சிவபிரியன் சொன்னது ஒரு வகையில் கரெக்ட் தான். 2016 நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-1 உதயசூரியன் தான் ரெட்டலையை விட அதிக சீட்டு ஜெயித்திருந்தாங்க, ரெண்டு சின்னமும் மோதின இடங்கள்ல. பட் கூட்டணி ஜெயலலிதா கூட்டணியே இல்லை, எல்லாமே ஒரு ரெட்டலைங்கிறளவில் போனாங்க. கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் உள்ள ஸ்ட்ரைக்கிங் ரேட் ரொம்ப லோவாக போனதுனால, குறிப்பாக காங்கிரஸ் லோவாக போனதுனால தான் அந்த ஆட்சி அதிகாரத்தையே திமுக வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிச்சு. அதற்கு பிறகு ஸ்டாலின் தலைமையேற்று நடந்ததில் இப்போ இதை அவரும் சொன்னது மாதிரி எதிர்கட்சிகளோட கூட்டணி கட்சிகளோட தொகுதிகளையும் அவங்க காப்பீடு பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்கறாங்க. குறிப்பா ராமநாதபுரம் நெல்லை சொன்னாரு, ராமநாதபுரத்திலையும் அதே திருநெல்வேலி தூத்துக்குடி பொறுப்பாளராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து நவாஸ்கனிக்காக வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை, அங்கே ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை உருவாக்கணும், ரிலீஜியஸ் கன்சால்டேஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லும்போது அதையும் மைக்ரோவாக பார்த்து வேலைகள் பார்க்குறாங்கன்னா, ஸ்டாலின் தலைமையிலான திமுக வந்து கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க வைக்கிறதுலையும் கூடுதல் கவனம் செலுத்துறாங்கிறதா உண்மை. அப்போ விரும்பிய தொகுதிகள், அவங்க ஏற்கனவே தேர்ந்தெடுத்த தொகுதிகள், இல்ல அவங்களுக்கான வேட்பாளர்கள், இந்த அல்காரிதமும் மாற ஆரம்பிக்கும் இல்லையா கூட்டணி கட்சிகள்? அதாவது சீட்டு எண்ணிக்கையை கூட்டணி கட்சிகள் குறைக்கும் போது சீட் ப்ரிஃபரன்ஸ்ல கூட்டணி கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். குறிப்பா அவங்கள்ட்ட உள்ள சிட்டிங் சீட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சிட்டிங் சீட்டை தாண்டி காங்கிரஸுக்கு 8 தொகுதி மாறும்ன்றாங்கல்ல, ஏற்கனவே கொடுத்ததுல 8 தொகுதிகள் வரைக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் இது முடிஞ்சாச்சு. காங்கிரஸ் வந்து தேமுதிக வேற உள்ள வந்திருக்கு. விஜய காட்டி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காங்கிரஸ் 3 சீட்டு அதிகம் வாங்கிட்டாங்க. அவங்க அதுல எந்த அதிகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, அகில இந்தியாவில் தோற்ற சூழ்நிலையிலும் இங்க 39 தொகுதியும் வெற்றி பெற்ற ஸ்டாலின் ஸ்டேட்டஸ்கோ போகாம 3 சீட்டு அவங்க அதிகம் வாங்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கை பேரத்துல காங்கிரஸுக்கு வெற்றி தான். நம்ம இந்த சபையிலே சொன்னோம், ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில விட்டு கொடுப்பாருங்கிற கருத்தை நம்ம இங்கே முன் வச்சோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பிறகு காங்கிரஸ் கிட்ட சீட்டு ஐடென்டிபிகேஷன்ல காங்கிரஸ் டிஎம்கே அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. இப்ப தென்காசின்னா அவங்களுக்கு வேண்டிய அந்த சமரசத்துக்கு அவங்க வர தயாரா இல்லாத போது விரும்பிய தொகுதிகள்ங்கிற இடத்துல சமரசத்திற்கு வர தயாரா இருப்பாங்களா? திரும்ப நீங்க வந்து விரும்பிய தொகுதிகள் லெவலில் ஓரளவு கிவ் அண்ட் டேக் பாலிசியாக விட்டு கொடுத்து தான் அதை பண்ணுவாங்க. இது தோக்குங்கிற லெவலில் உள்ள ஒரு தொகுதியை கூட்டணி கட்சிக்கு கொடுக்கக்கூடிய தன்மைக்குள்ள இருக்காது. ஜெயலலிதா மேயர் போன்றவங்கலாம் முன்னாடி சில காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க. அந்த சூழ்நிலை இப்போ சீட்டை குறைக்கிறதுனால சீட்டு எண்ணிக்கையும் குறையுது, வீக்கான சீட்டுங்கிற லெவலுக்கு போகாது. ஓகே, திரு சாமிநாதன், விரும்பிய தொகுதிகள் அப்படிங்கிறத விட வெற்றி வாய்ப்புக்கு அதிகமான வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படின்ற இடத்துல கூட்டணி கட்சிகள் திமுகவுடைய அந்த அழுத்தத்திற்கு ஏத்துப்பாங்களா? இல்ல, விரும்பிய தொகுதிகளும் அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான புள்ளியா இருக்கும். அதற்கு திமுகவும் கொஞ்சம் உடன்படுவாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே உங்களுக்கு போட்டியிடக்கூடிய எண்ணிக்கைகள் குறைகிறது. அதே நேரத்துல நீங்க விரும்பிய தொகுதிகளும் கிடைக்கலன்னா தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சோ அதனால வந்து அந்த வகையில விரும்பிய தொகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. நீங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் முன்னுதாரணமா சொன்னாங்க சார். அந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சிகளுக்காக அவர்கள் எந்த தொகுதியில போட்டிட்டாலும் போய் தீவிரமா வேலை செய்து களத்தை காட்டியிருக்காங்க. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத தொகுதியில கூட நாங்க ஜெயிக்க வைப்போம் அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. ஆனா 2021 தேர்தல்ல ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, கோவில்பட்டி தொகுதி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டது. அங்கே கடம்பூர் ராஜு போட்டிட்டார் அதிமுக இருந்து. எவ்வளவு வலுவான நபர் தெரியும், பழைய செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர். டிடிவி தினகரன் போட்டிடுறார், அந்த தொகுதி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒதுக்கப்பட்டது. இது மாதிரி அந்த மாதிரியான தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க அந்த இவ்வளவுக்கு அங்க இந்திய கம்யூனிஸ்ட் கொஞ்சம் வலுவான பகுதி தான் கோவில்பட்டி. இருந்த பின்பும் கூட இந்த முறை வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளும் விரும்பிய தொகுதிகளுக்கும் இருக்கிறத கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த இடத்திற்கு திமுக கொஞ்சம் உடன்பட வேண்டியிருக்கும். ஏன்னா தொகுதிகளை குறைக்கிற பொழுது வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை எதிர்பார்க்கிறது சகஜம். இன்னொன்று, நீங்க சொன்னதை போல சிவபிரியன் சார் சொன்ன ஒரு இடம் முக்கியமான இடம். திருநெல்வேலி பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் வேட்பாளர் காரியாலயமே திமுக அலுவலகத்துக்குள்ளதான் போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு வேலை செய்தாங்க. அந்த அளவுக்கு மாற்றுக் கட்சியினருக்கு திமுக வேலை செய்தாங்க, கூட்டணி கட்சியினருக்கு வேலை செய்தாங்க. சோ அந்த அடிப்படையில் சில சமரசங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் விரும்பிய தொகுதிகளை விட்டு நகர மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அடித்தளம் இருக்கும். இடதுசாரிகள் தான் குறிப்பிட்ட பகுதிகளில் தான் இருப்பாங்க. அந்த பகுதிகளில் தான் தொழிற்சங்கங்கள் இருக்கும். நீண்ட காலமா அரசியல் பண்ணிருப்பாங்க, போராடி இருப்பாங்க. அவங்களை கொண்டு சம்பந்தமே இல்லாத ஒரு தொகுதிக்கு மொத்தமா சட்டமன்றத்துல நகர்த்தினா அது வந்து அவர்களுக்கு இன்னுமே நெருடலை உருவாக்கும். சோ அந்த மாதிரி சில இடங்களும் சமரசம் ஏத்துக்க வாய்ப்பு. திரு இதயா, கூட்டணி கட்சிகளுக்கான இடங்கள் ஒதுக்கீடு
விரும்பிய தொகுதிகள் ஒதுக்கீடு இதை கடந்துட்டாங்கன்னா அந்த கட்சிகளுக்கு இடையிலான ஓட் டிரான்ஸ்ங்கிறது அந்த கூட்டணிக்கு இலகுவாக நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இல்ல, அந்த கூட்டணியில் வந்து இப்ப காங்கிரஸ் மட்டும்தானே இப்போ கொஞ்சம் ஜெல்லாகாம இருக்குன்னு ஒரு இது எதிர்பார்க்கப்பட்டது. அதையுமே திமுக தான் கோவப்படுவாங்க. திமுக தான் கோவப்படணும். காங்கிரஸை பொறுத்தளவுல ஒன்று திமுகவோட கோவத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஏன்னா இல்ல தாவேக்காவோட போலான்னு நினைச்சோம், திமுக ஒரு குரூப் தானே, அது ஒரு ஃபேக்ஷனாக தானே இருக்க முடியும். ஒரு சின்ன குரூப் இருக்கும் அதில், அந்த குரூப் தான் அப்படி போயிருக்கும். அப்படி போயிருந்தா காங்கிரஸே உடஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. ஒருவேளை அப்படி ராகுல் காந்தி அந்த முடிவை எடுத்திருந்தால் காங்கிரஸில் எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் வந்து இங்கே உடச்சிருக்க எம்பிக்கள் எத்தனை பேர் வந்து தமாக மாதிரி ஒரு புது மூப்பனாரை உடைச்ச மாதிரி உடைச்சி ஒரு புது கட்சியை உருவாக்கி இருந்தாங்கன்னா ஆச்சரியப்படுறதுல. அது திமுகவே கூட செஞ்சாலும் செஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு பயம் அச்சத்தின் காரணமாகவும் காங்கிரஸ் கடைசியில் இந்த வழிக்கு வந்திருக்கலாம். அவங்களுடைய பிடிவாதத்துக்கு அந்த அவங்க காட்டின பிடிவாதத்துக்கு 28ன்றது ரொம்ப கம்மி தான். ஆனால் என்ன இவங்க ஏன்னா அந்த பெர்செப்ஷன் அப்படிதான் இருந்துச்சு. 41 ஆரம்பிச்சு இறங்கி வர மறுக்கிறார்கள், 40 45 ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 45 ஆரம்பிச்சாங்க, அப்புறம் 40 41 இப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அதை விட குறைய 70 சார் ஆரம்பிச்சது 70. அதை மறந்துடுறாங்க. விஜய் சிஎம் கிட்ட இல்ல திமுக கிட்டே சொல்றாரு. சிஎம் கிட்ட ஆரம்பிக்கும் போது 70. இன்னொன்னு காங்கிரஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மீடியா அட்டென்ஷன் வந்து தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட 15-16 வருஷம் இருக்கும். எல்லா புகழும் கிரீஷ் ஜோடங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து நேர்பட பேச நிறைவு பெறுகிறது. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது.